ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங்கே டி நகர் போகிற பிளான் இருந்துச்சு. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்கள் கசின் பிரதருக்கு மேரேஜ் வருதுல்ல. ஸோ அதுக்கு சாரீ ஆல்ரெடி எடுத்துட்டேன். ப்ளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணல. இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் மேரேஜா. ஸோ அவ்வளோ சீக்கிரம் யார் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்கனோ தெரியல. அதனால் டி நகர் போகலாம், 1 hour ஒரு 1.5 ஹவர்ஸில் தைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டி நகர் கிளம்பிட்டேன். எங்களுக்கு என்ன பிளான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clock நம்ம கிளம்பி போயிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஈவினிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே நலங்கு வைக்கிறாங்க உங்கள் பிரதருக்கு. ஸோ மார்னிங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தோமா. எனக்கு நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால மார்னிங் தான் ஒர்க்கே முடிஞ்சுது 6 o'clock. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். பட் ஆனால் எந்திரிச்சு கிளம்பவே முடியல. செம்ம டயர்டாக வர இருந்துச்சு. இவங்களுக்கும் ஒர்க் பார்த்திங்கன்னா 12 o'clock தான் முடிஞ்சிச்சு. அதனால் ஒரு 2:30, 3 அது மாதிரி தான் எந்திரிச்சிருப்போம். எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு 4:30க்கெலாம் ட்ரெயின் ஏறிட்டோம். பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போய்ட்டு சென்ட்ரல்லேருந்து அங்கேருந்து வேறு இன்னொரு ட்ரெயின் மாறணும் எங்கள் ஏரியாவிலேருந்து. ஸோ ஒரு 1.5 hours ட்ராவல் போச்சு. நான் போனது பார்த்திங்கன்னா டி நகர் தான். 6:10க்கெலாம் ரீச் ஆயாச்சு. போன உடனே அந்த ஸ்ட்ரீட்ஸ்லேயே ஆன்ட்டிஸ்லாம் கூப்பிடுவாங்கள்ல, ஸ்டிச்சிங் வேணுமா, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கா, சுடிதார் ஸ்டிச்சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு ஆன்ட்டி அப்படியே வழியிலே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு போன உடனே எதுவுமே கூட ஸ்நாக்ஸ்லாம் கூட சாப்பிடல. டி நகர் போனால் எதாச்சும் சாப்பிட்ணுன்னு வேறு தோணும்ல. ஃபஸ்ட்டு போன உடனே சரி நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் கொடுத்துட்டேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பில் போயிட்டு அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறது, இந்த கூகுள் பண்ணுறது, டிசைன்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே அப்படியே போய் திருன்னு முழிப்பேன். இந்த டைம் அப்படியே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் பார்த்து வச்சுட்டு சரி இந்த மாதிரி டிசைனில் ஸ்டிச் பண்ணிக்கலான்னு கொண்டு போயிட்டேன். அது கொடுத்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா அப்பாடா ஒரு ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பிரதருக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். அதுக்கு மேலே டைமும் இருக்காது. சரி இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜெயச்சந்திரன் தான் மென்ஸ் வியர் போயிட்டோம். அங்கே ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கலர் இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன கலர் இல்லைன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டோம். ஏன்னா சைஸ் வேறு தெரியாதா. எடுத்து கொடுத்தா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போடுற மாதிரி இருக்கணும். யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேண்ட் சைஸ் அண்ட் ஷர்ட் சைஸ் கேட்டோம். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லணுன்னா ரொம்ப அஃபர்டபுளாகவே இருந்துச்சு. நல்ல நல்ல க்ளோத்ஸு, அந்த ஃபேப்ரிக்லாம் நல்லாவே இருந்துச்சு சொல்லப்போனால் ஜெயச்சந்திரனில். நான் பிராண்டட் ஷர்ட்லாம் எடுக்கலான்னு போனால் 38லேருந்து தான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு அவங்க பிரதருக்கு பார்த்திங்கன்னா 36 தான் ஷர்ட் சைஸ். ஸோ ஓகே, அதுக்கு வர ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் ஷர்ட் சைஸ் வச்சு. தென் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஷெர்வானிஸ் அப்புறம் டிசைனர் ஷர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த அட்ராக்டிவாக இருந்துச்சு. நிறைய அந்த மரூன் கலர் இருக்குது. அதிலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அதிலே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கூட வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸும் ரொம்பவே அப்படியே அஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை. நம்ம ஷர்ட் எடுத்துடலாம். ஷர்ட் எடுத்துகிட்டு அது கூட தான் பேண்ட் மேட்ச் பண்ண முடியும். ஷர்ட் எடுக்க முடியும். நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷர்ட் எடுத்துடலாம். ஷர்ட் எடுத்துகிட்டு அது கூட பேண்ட் கலர் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா பேண்ட் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். ஷர்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன் அண்ணா இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பிரதர் மாதிரியே கரெக்டாக அந்த அதே ஹைட் அதே வெயிட்லேயே இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் போட்டு காட்டுங்க, உங்களா மாதிரி தான் இருப்பாங்க, சரி ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்கிறது தான் 36 சைஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. எனக்கு இந்த ஒரு க்ரே வித் ஒயிட் கலர் இருக்குல்ல, இந்த ஷர்ட் தான் பிடிச்சிருந்தது. அந்த ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா. ஸோ அதை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஷர்ட் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்துகிட்டு பேண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேலே போயிட்டு
சரி இதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி வந்து நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இருக்க சேல்ஸ் அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக எடுங்க, கான்ட்ராஸ்ட்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பேண்ட் ஒன்று எடுத்தோம். இது என்ன டிசைன் தெரியல. இந்த மாதிரி பேண்ட் வந்து கீழே வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்கோ பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷர்ட் பேண்ட் ரெண்டுமே எடுத்தாச்சு மாப்பிள்ளைக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி வெளியில் போயிட்டு வேறு ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்க்கு வந்து மார்னிங் வந்து சாரீ கட்ட போகிறேன். அண்டு ரிசப்ஷனுக்கு லெஹங்கா போட போகிறேன். ரெண்டுமே வந்து பிங்க் கலர், எனக்கு ரெண்டுமே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் வேணும் எனக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் போட்டு விற்பாங்கள்ல, அதெல்லாம் 250 சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்கெயின் பண்ணி கேட்டதுக்கப்புறம் வந்து 180 அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கம்மி பண்ணி தராங்க, எடுத்துக்கலாம். எனக்கு அந்த டிசைனும் பிடிச்சிருந்ததா, ரெண்டுத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். சாரீ அண்ட் லெஹங்கா ரெண்டுமே சேம் கலராக, ஓகே எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டான். தென் வந்து நாளைக்கு நலங்குல, ஸோ வந்து அதுக்கு அந்த தட்டு வச்சு அந்த பழம்லாம் வச்சு கொடுப்பாங்களே, அதுக்கு வந்து தான் ஜெயச்சந்திரன்லேயே வந்து வெசில் ஷாப் தனியாக இருக்குது. அதில் போயிட்டு அந்த தட்டுலாம் வந்து தனியாக வாங்கிட்டுருந்தோம். ஒரு பிளேட்டும் பார்த்தோன்னா 25 ருபீஸ், 30 ருபீஸ் அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு கீழே போனால் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சிலே தான் வந்து பார்த்துட்ருந்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். இப்போலாம் வந்து அந்த குவாலிட்டியே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியே இருக்க மாட்டேங்குது. எங்கள் ஏரியாலே வந்து நல்ல நல்ல பிளேட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் போல. சரி இங்கே வந்துட்டும் ஒரு ஐடியா வாங்கிட்டு போயிடலாம், அப்புறம் டைமும் இருக்காது தனித்தனியாக போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டோம். எத்தனை பேர் வராங்களோ கால்குலேட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு வந்து பிளேட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு அங்கேயே வந்து பில் போட்டு வந்துட்டோம். ஓகே, செகண்டான வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கிட்டோம், பிளேட்ஸ் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க வீட்டில், அந்த பிளேட்டில் வைக்கிறதுக்காகவும் தென் வந்து நம்மளுக்கு வந்து வச்சுக்கிறதுக்காகவும். மொட்டு மல்லி தான் வந்து பார்த்தா எல்லா பூவுமே அப்படியே மலர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் வந்து அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா தான் ஒரு செம்ம கோளாறு ஆயிடுச்சு. ஒரு ஆன்ட்டி வந்து செம்மையாக மூட் அவுட் பண்ணிட்டாங்க, கம்மியான ரேட்டுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. 10 ருபீஸ் தான் நான் கம்மி பண்ணி கேட்டேன். அதுவே வந்து எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஆனால் எவ்வளோ தான் ஒரு 500 ருபீஸ் கொடுத்து பூ வாங்கினா கூட ஒரு 10 ருபீஸ் கூட கம்மி பண்ணலைன்னா கொஞ்சம் ஒரு ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட்டே கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் தென் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பசி எடுத்துக்கிச்சு இப்போல்லாம். சரி ஃப்ராங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 சிக்கன் ஃப்ராங்கி ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு 6:30க்கு இல்லைனா வந்து 6:15 கொடுத்தோன்னு நினைக்கிறேன். 6:15 கொடுத்தது 8:30க்கு வர சொன்னாங்க கரெக்டாக, ஒரு 2 ஹவர்ஸு. போயிட்டு வந்து சரி சாப்பிட்டுட்டே போயிட்டு ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போயிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு நடுவில் நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குமா, அப்புறம் நம்மளதை வந்து ஸ்டிச் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ வந்து போயிட்டு ரிமைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டேன். அவங்கள வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா இந்த காரப்புரியா மசாலா புரியான்னு எக்ஸாக்டாக எனக்கு நேம் தெரியல, இது தான் வந்து வாங்கியிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஒரு வழியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நிம்மதியாக இருந்துச்சு. அண்ட் வந்து அவங்க பிரதருக்கும் ட்ரெஸ் வாங்கியாச்சு, பிளேட்ஸு, பூ எல்லாமே வாங்கியாச்சு. அட் அ டைம் நல்ல வேலை டி நகர் வந்தது ஒரு வழியாக நல்லதாக போச்சு. எனக்கு வந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பிரிஸ்காக தான் இருப்பேன். ஆனால் முடியும் போது செம்ம டயர்டாகிடுவேன். அது வந்து தலைவலி வந்துடும் கண்டிப்பாக. அந்த வேர்வை வந்து இருக்கும் பார்த்தீங்களா, ஷாப்பிங் போகும்போது வேர்வெல்லாம் வந்து தலைக்குள்ளே போயிட்டு அப்படியே தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போன உடனே பார்த்திங்கன்னா வந்து டீ தான் குடிக்கலான்னு நினச்சேன். அந்த ஆவின் பூத் இருக்கும்ல, அங்கே போய் டீ கேட்டால் டீ வந்து அங்கே கிடைக்காதுல்ல, ஸோ இல்லைன்ட்டாங்க. பாலும் வந்து பாதாம் பாலும் இருக்குதுன்னு சொன்னாங்க. பாதாம் பால் சூடாக வாங்கி குடிச்சிட்டு ட்ரெயின் ஏறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அண்ட் வந்து ஜூஸு அண்ட் அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கணும். செம்ம தாகமாக இருந்துச்சு, வாங்கிட்டு அப்படியே போய் ட்ரெயினில் உட்காந்துட்டோம். இந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு கிளம்பி டி நகர்லாம் வர்றது தான் செம்ம வெறுப்பாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சரி இருக்க சாரியே வந்து கட்டிக்கலான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அப்புறம் வந்து சரி போய் தைச்சிட்டே வந்துடுவோம், எடுத்துட்டோம், போய் தைச்சியே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். ஒரு வழியாக வந்து எப்படியோ ஸ்டிச்சிங்லாம் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.